கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் என் கர்த்தருடைய வார்த்தையாக யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. எனக்கருமையானவர்கள், இந்த இடத்தில் தீர்க்கதரிசியாகிய யோனா தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோனா சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவர் எழுந்து யோனாவை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து நினைவேக்கு போய் அந்த ஜனத்திற்கு விரோதமாக பிரசங்கி என்று சொல்லுகிறார். ஆனால் யோனாவோ கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு விலகி தர்ஷீஷுக்கு போகிற கப்பலிலே ஏறி அவன் புறப்பட்டு போகிறான். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக புறம்பாக செயல்படும் பொழுது கர்த்தர் யோனாவை மீனுக்கு கட்டளையிட்டு மீனின் வயிற்றிற்குள்ளாக 3 நாள் இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய சித்தத்திற்கு மாறான காரியங்களை செய்யும் பொழுது தேவன் சில வேளைகளில் நம்மையும் சில காரியங்களில் அமர்ந்திருக்க பண்ணுகிறார். நம்மை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படியான நேரத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். நம் ஆண்டவரோடு கூட அமர்ந்திருந்து நம்மை தியானிக்கும்படியாக, நம்மை சீர் செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு அந்த காரியங்களை நியமிக்கிறார். இந்த 2 நாட்களிலும் கர்த்தர் நம்மை அவரோடு கூட நெருங்குவதற்கும் அவருடைய சமூகத்தில் நம்முடைய நேரத்தை அதிகமாக செலவு செய்வதற்கும் நாமே சுய பரிசோதனை செய்வதற்கும் உண்டான நாட்கள். நெருக்கத்திலே யோனா தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். இந்த நாட்களிலும் நாமும் கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யோனா கூப்பிட்ட பொழுது தேவன் அவனுக்கு உத்தரவு அருளினார். தேவன் அவனுக்கு உத்தரவு கொடுத்தார். அந்த வசனத்தின் அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் கர்த்தர் யோனா மீனுக்கு கட்டளையிடுகிறார். மீன் யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் பலவிதமான பாரங்கள், கஷ்டங்கள், பலவிதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த நாட்கள் முடியும் பொழுது தேவன் நிச்சயமாக விடுதலையை கொடுப்பார். உன்னுடைய பாரங்கள், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். இந்த நாட்களில் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என் பலவீனங்களில் உங்கள் பலன் பூரணமாக விளங்கட்டும் என்று சொல்லி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் பதில் கொடுக்கிற கர்த்தர். இன்றும் தீர்மானத்தோடு ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வந்து நின்று கெஞ்சு கேட்கிறோம் ஆண்டவரே. இன்று சொல்லிமை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பதில் கொடுங்கப்பா. உம்மை நோக்கி அனுதினமும் முறையிட்டு எனக்கு இந்த காரியத்தில் விடுதலை வேணும், என் குடும்பத்தில் விடுதலை வேண்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு